Hi hello friends, welcome back to Hepsi home. இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்கன் ஸ்கர்ட் இல்லாம கன்கன் saree எப்படி ரெண்டு saree வச்சு கட்ட போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon press பண்ணி all என்ற ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. so that நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நார்மலாவே ஒரு இன்ஸ்கர்ட் போட்டுக்கோங்க. एक्चुअली நான் வீடியோ அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டுருக்கேன். இது ஒரு saree, இதை வந்து நான் ஸ்கர்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இது சாரியில் இருக்க முந்தான சைடு. இது வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மடித்து உள்ளே அப்படியே சொருகிக்கலாம். எனக்கு இது டிசைனாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே சொருகியிருக்கேன். இது கொஞ்சமாக சொருகினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொருகிக்கலாம். அதாவது சாரிக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி பக்கத்தில் எடுத்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி சொருகிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மட்டும், பேக் சைடில் தேவையில்லை. ஏன்னா நம்ம saree கட்டும் போது பேக் சைடில் தான் ஃப்ளீட் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இப்போயே பார்த்தா தெரியும், இது இப்போ அப்படியே பாதி ஸ்கர்ட் ஆன மாதிரி தெரியுது. இதே மாதிரி ஃபுல்லாக இன் பண்ணிக்கோங்க. பேக்கில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அளவு எடுத்துகிட்டு மீதி உள்ள saree எல்லாமே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த கொஞ்சம் சாரியை அப்படியே பேக்கில் இன் பண்ணிடலாம். இந்த சைடில் மட்டும் நான் உள்ளே கொஞ்சம் அந்த பார்டருக்கு உள்ளே வச்சுருக்கேன். மேலே வச்சுருந்தா அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக உள்ளே சொருகிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா சாரியில் நம்மளே பண்ணோம் அப்படின்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே ஸ்கர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வந்து நம்ம இப்போது மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே பின் கூட பண்ணிடலாம். இல்லைனா அதை மடித்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டால் ஸ்கர்ட் கூட ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கட்டுறதுக்காக நான் இன்னொரு saree எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாரியோட பார்டரும் அந்த ஸ்கர்ட்டோட கலரும் ஒன்றா இருக்குது அப்படின்றதுக்காக இந்த saree எடுத்திருக்கேன். ஆனால் இந்த saree ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். இதில் ஆனால் கரெக்டாக ஃப்ளீட் எடுக்க முடியாது. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாரீலாம் கட்டணுன்னா நம்ம ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு எங்கன்னா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகாது. ப்ளீட் பண்ணி அயனிங் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின் பண்ணி எனக்கு எவ்வளோ ஷோல்டர் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இது பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுக்கும் போதே பின் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். நம்ம அப்படியே பின் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே நம்ம ஃப்ளீட் எடுத்தோம்னா அது ஒரு சைடு எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு சைடு கலைஞ்சிரும். இது வந்து நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறதால எனக்கு வந்து ஆப்போசிட் சைடில் காட்டுது ஷோல்டரில். நான் லெஃப்ட் சைடில் தான் ஆனால் கட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போதும்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு ஷோல்டரில் பின் போட்டுக்கிறேன் நான். இப்போ சாரியோட இந்த எட்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜில் வந்து கொஞ்சமாக நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் இருக்க பேலன்ஸ் துணி எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எவ்வளோ அளவுக்கு சாரி வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க துணி எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்துருங்க. இது நம்ம ஸ்கர்ட்டுக்கு பண்ண மாதிரி இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி பிரித்து வச்சோன்னா பார்க்க பேக்கில் கொஞ்சம் அழகாக இருக்கும். மொத்தமாக வச்சோன்னா அப்படியே குண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் 2 பின் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பேக்கில் தான் இந்த மாதிரி இன் பண்ண போகிறோம் அப்படின்றதால. ஃப்ரண்ட்டாக தான் நம்ம பிடிச்சிட்டு அப்படியே இன் பண்ணியிருப்போம். பேக்குன்றதால பின்னாடி வைக்கும் போதே அவுந்துடும். அதுக்காக நான் அப்படி பின் போட்டு இன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் இருக்க துணியை வந்து விட்டுருந்தேன் பார்த்திங்களா, அந்த சைடில் இந்த கார்னர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ இதை மடிச்சுட்டு இதையும் அப்படியே ஃப்ரண்ட்டில் இன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ சாரீ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் போய் ப்ளவுஸ் போட்டுட்டு வந்துடுறேன். ப்ளவுஸ் மாற்றிட்டு வந்தால் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெல்லி செயின் போட்டுக்கலாம். பெல்லி செயின் போட்டால் மட்டும்தான் கன்கன் saree கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி கன்கன் saree எப்படி கட்டுறது அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.